அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தினமும் ஓர் இறைவசனம் என்ற அந்த தொடரில் நாம் இலகுவான முறையில் ஒரு 2 நிமிடத்திற்குள் குர்ஆனினுடைய முக்கியமான அத்தியாயத்தினுடைய சில வசனங்களை தொடர்ந்து எந்த உச்சரிப்போடு அந்த வசனத்தை சொல்ல வேண்டும், அந்த வசனம் எதை போதிக்கிறது, அதனுடைய பொருள் என்ன என்பதை வெறும் 2 நிமிடத்திற்குள் நாம் அறிந்து வருகிறோம். இது போன்ற நிறைய பதிவுகள், காணொளிகள் நிறைய இருந்தாலும் ஒரு யதார்த்தமான ஒரு மாற்றத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நான் ஓதி காட்டக்கூடிய அந்த வசனத்தினுடைய உச்சரிப்பை வெறும் ஒரே ஒரு வசனம்தான், நமக்கு தெரிஞ்ச வசனம்தான், நமக்கு தெரிஞ்ச சூறா தான், தினசரி அதை ஓதி கொண்டு வருகிறோம். ஆனால் என்ன, அதிகமானவர்கள் பிழைகளாக ஓதுகிறார்கள். 40 வருடங்களாக தொடக்கூடியவர்கள், 50 வருடங்களாக தொடக்கூடிய அன்பர்கள், சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் அவர்களுடைய அல்ஹம்து சூரா அவர்கள் சரியாக உச்சரிப்பதில்லை. நிறைய பிழைகளோடு யதார்த்தமாக வருகின்ற தவறுகளுக்கு அல்லாஹ் பொறுத்து கொள்வான். ஆனால் நம்மிடத்தில் எந்த முயற்சியும் இல்லாமல் நாம் திருத்தி கொள்ளாமல் இது போன்ற பிழையோடு ஓதுவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஒரு தவறான காரியமாகும். அப்போது பொருளோடு ஒவ்வொரு நாள் ஒரு வசனம். நேற்று அல்ஹம்தினுடைய முதல் வசனம், இன்றைக்கு 2வது வசனத்தை காணவிருக்கிறோம். கவனியுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். நேற்றைய தினம் நாம் குர்ஆனினுடைய முதல் அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்ஹம்து சூராவினுடைய முதல் வசனம், அந்த உச்சரிப்பு எப்படி, அதனுடைய பொருள் என்ன என்பதை கடந்த காணொளியை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2வது வசனம் தொடர்கிறது. அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா கவனிங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.